பிரியாணி செய்ய தெரியான்னு சொல்லி விவாகரத்துக்கு கூறினாருன்னு சொல்லி இன்றைக்கு ஒரு நியூஸ் வந்துருக்குது. எனக்கு அவ்வளோ அசிங்கமாக இருக்குது சொல்லுங்க பாப்பா. சில விஷயம் வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்கணும். வெளிநாட்டில் 55 வயசுக்கு அப்புறம் நாங்கள் ஒரு கல்யாணத்தை கட்டுறோம்னு சொன்னால் இன்னத்துக்கு கட்டுறோம்? சந்தோஷமாக கடைசி காலங்களில் இருந்து சமைச்சு சாப்பிட்றதுக்கு. உங்களோட மகளுக்கு 22 வயசுன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீங்கள்லாம் சொன்னீங்க வயசானாலும் பரவாயில்ல வெளிநாடுண்டா காலமெண்டு கட்டித்தரேன். இல்லை இல்லை 10 டிஷ் சமைச்சு எனக்கு லைவாக காட்ட சொல்லுங்க. இது எனக்கு இந்த உங்களோட கதை நம்பிக்கை தான். எனக்கு கோபம் என்ன இருளேத்த கூடாது. சரியோ எனக்கு கெட்ட கோபம் நான் நம்பிக்கை தான் மாமா வாழ்க்கை. இங்கே பாருங்க நான் உங்களை ஒரு மனுஷன் நான் மதிச்சு காய்ச்சி கொண்டிருக்கேன். ப்ளீஸ் நீங்கள் போலீஸுக்கு ஆமிக்கு எந்த ஆமி கடிக்க போறீங்க? அடிங்க யார் கடிக்கிறீங்க பாப்போம். யார் சண்டித்தனை செய்வோம்? நீங்கள் எங்கிட்டு வந்தீங்க? இல்லை நீங்கள் எங்கிட்டு வந்தீங்க? சண்டித்தனை செய்யணும். நான் சண்டித்தனை செய்வேன். சண்டித்த நான் வந்து நான் பிள்ளை வாழ்க்கை சம்பந்தமாக தான் கதைக்க வந்தேன். சரி எந்த பொம்பளை பிள்ளை நீங்கள் அங்கே நின்று வந்து கல்யாணம் கட்டி போட்டு 5 நாள் 10 நாள் இருந்து போட்டு புறா சொல்லுவீங்க பிரியாணி சமைக்க தெரியலன்னு சொல்லி இந்த கண்டவ கடையெல்லாம் நியூஸ் போடுறோம். நீங்கள் 6 மாதத்துக்கு முன்னே ஒரு கல்யாணம் கட்டினீங்களாம். கட்டி அந்த பிள்ளை பிரச்சனை. அது என்ன பிரச்சனை? அது 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 இது அது வந்து அவருக்கு உங்களுக்கு சொன்னா என்ன? நான் அது அது பர்சனலான விஷயம் என்றாலும் ஐயோ அவள் பிரியாணி நல்லா சமைப்போம். உங்களுக்கு சும்மா சொல்லிக்கிறான். பிரியாணி தான் எங்க சுத்தி எல்லா இடம் கடையில் வாங்க நான் பண்ணி தரேன் உங்களுக்கு பிரியாணி. அது நான் வந்து நான் நினைச்ச நேரம் வீட்டை இருந்து சாப்பிடுவோம். அதுக்கு என்ன டெலிவரியா? சரி பொறுங்க பாருங்க. இப்போ எனக்கு புரோக்கர் சொன்ன கதை உண்மையோ? ஓ இப்போ தான் எனக்கு தலைவலியே போகணும்ப்பா. பெரிய ஒரு பிரச்சனை ஒரு மாதிரி முடிச்சு போட்டிருக்கிறேன். கொஞ்ச நாள் எனக்கு நித்திரையும் இல்லை ஒன்றும் இல்லை. சிச்சி வெயிலுக்காக இல்லை. இது ஃபேமிலி சிட்டி பிரச்சனை ஒன்று பெரிய பிரச்சனையாகி ஒரு மாதிரி இப்போ தான் அதிலிருந்து ரிலீஃப் ஆகிருக்கிறேன். இங்கேயே ஆக்கள் இருக்கிற ஆளுங்க. ஐயோ என்ன ஆக்களப்பா இது. சரி ஒரு பிரச்சனைன்னு வந்து அதில் இந்த வெட்டி விடுறது பெரிய அறிய என்னப்பா. லூசுத்தரமா அது நீங்கள் சோஷியல் மீடியா ஒன்று பார்த்தது இல்லையா? நார் அடிக்கிறாங்களப்பா வச்சு. என்னில் ஒரு பிள்ளையும் இல்லை. நான் நியாயமாக தான் கதைச்சேன்னா நான் அவைக்கு பிரச்சனையாக இருக்குது. நான் வருவேன் உங்கள் வருவேன். கொஞ்ச நாளில் வருவேன். நான் ரெடியாக இருங்கோ. நாங்கள் பிளான் பண்ண மாதிரி போகலாம். அங்கே போகலாம் பிரச்சனை இல்லை. தனியாக வாங்க. அப்போ அது வேறு இப்போ தெரிந்தானே அது தேவையில்லாத பிரச்சனையில் கொண்டு வரும். 2-3 நாள் டைம் இருந்தாலும் பரவாயில்ல எடுத்து போட்டு தனியாக வாங்க. தனியாக வாங்க. இப்போ யாரப்பா இது தம்பி? அச்சோ இது வாங்க ஐயா வாங்க. ஓ நான் மாமா முடிஞ்சு பார்த்தா இவங்க திரும்ப நீங்கள் வைங்க. என்ன கேட்டலாம் முசுரா கிடக்கு. என்ன ஐயா என்ன போங்க வாரன். அதான் பிரச்சனை முடிஞ்சுன்னா திரும்ப வந்து வாரன். இல்லை நான் கதைப்ப மட்டும் வந்து நான் பிரச்சனை எடுத்து அவங்க சும்மா கண்டபடியில் அந்த செய்திகள்லையும் போட்டு கொண்டிருக்கிறாங்க. மோடி சாய்க்கில் நிற்கிது பொம்பளை பிள்ளை சாய்க்கில். ஓ என்ன அதான் எல்லாம் முடிஞ்சது. என்னத்துக்கு திரும்ப ஒரு மனுஷனை வேலை சூடாட்டு நிம்மதியாக செய்ய விட மாட்டீங்க? என்ன மாப்பிள்ளை நீங்கள் என்ன மாமான்னு சொல்லுங்க. உரிமையாக மாமான்னு சொல்லுங்க. கண்ட அடிக்க நியூஸ் இல்லாமல் செய்திக்காரர் போட்டு இருப்பாங்க. யார் கொடுத்தது நியூஸ்? மரியாதையே போயிட்டு தெரியுமா? உங்களாகலாம் நான் கொடுத்துருக்கேன். உங்களாக எனக்கு கொடுக்குறேன் நியூஸ். லூசுத்தனமா கதைக்காதீங்க. எனக்கு நீங்கள் மாமா இல்லை எனக்கு சரிதானே? அது முந்த நாள் வரைக்கும் தான் மாப்பிள்ளை. நான் சொல்கிறத கேளுங்க. சும்மா இந்த ஊர் ஜனம் வந்து 1008 கதையை கதைக்கும். இன்றைக்கு ஒரு கதையாண்டு அறிஞ்சேன் நான் உங்களை பற்றி. அதனால என்ன நம்பிக்கொண்டு எல்லாருக்கும் சொல்லி கொண்டு இருக்கிறேன். நீங்கள் என்னென்னாலும் அறியுங்க. ஏதோ முதலோ நீங்கள் ஏதோ கல்யாணம் செஞ்சதோ 6 மாதத்துலேயோ 7 மாதத்துலேயோ ஒரு பிள்ளையோ மாற்றினீங்களான்னு சொல்கிறாங்க. யார் உங்களுக்கு சொன்னது? உங்களையெல்லாம் கதைக்கிறேன். யார் சொன்னது? நான் இப்போ போலீஸுக்கு கேஸ் கொடுக்குறேன். உங்களோட புரோக்கர் பதியெல்லாம் வந்து இந்த கதை நான் என்ன நினச்சி அது அப்படியா படிக்கணும் இல்லை நல்ல பிள்ளைன்னு சொன்னான். சரி இப்போ சொல்கிறாங்க இந்த தலைமுடி எல்லாம் உங்களுக்கு நட்டுதாமே எல்லாம் கொண்டு நீங்கள் அந்த முதல் கல்யாணம் 6 மாதம் முன்னும் செய்யல ஒட்டு தலைமுடியும் இல்லையா? சின்னல இருந்து எனக்கு ஆயுதான தலைமுடி என்ன நட்டுதான் இந்தியாவில் நட்டீங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதான் சொன்னேன். இப்போ எதுக்கு வந்த நீங்கள் தேவையில்லா கதை? நான் எதுக்கு வந்தேன்? நிம்மதியாக ஒரு வீட்டில் சும்மா நீங்கள் 2 பேரும் சும்மா தேவையில்லாம் சண்டை பிடிச்சோண்டு என்னத்தை சண்டை பிடிக்கிறீங்க? ஒற்றுமையாக இருக்கணும். இப்போ வந்த எத்தனை நாள் நீங்கள் கல்யாணம் கட்டி எத்தனை நாள்? ஒரு 2 மாதம் 2 மாதம் 2 கிலோமீட்டர் ஊர்த்தியா இல்லையாப்பா? என்னத்துக்கு இத்தனை வயசு உங்களுக்கு? அந்த பிள்ளைக்கு எத்தனை வயசு? அவளுக்கு நல்ல பேச்சு தான் கொடுத்துட்டு வர. இது மூளை கண்ணி விட்டு நல்ல பேச்சு தான் கொடுத்துட்டு வரேன். உங்களோட வளர்ப்பு தான் பிரச்சனை. இது பெயிண்ட் எல்லாம் உரியுது. பெயிண்ட் எல்லாம் இல்லை நான் கதையை மாத்தாதீங்க. வளர்ப்பு நீங்கள் ஒரு வளர்ப்பை பற்றி மாப்பிள்ளை நான் சொல்றேங்க. வளர்ப்பை பற்றி இப்போ கதைக்கலாம் மாப்பிள்ளை. ஏன் சொல்லுங்க பாப்போம். எனக்கு அவள் போய் சொல்கிறா. என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு? லவ் பண்ண நாள்ல இருந்து போய் சொல்கிறா. ரிஜிஸ்டர் பண்ண நாள் காசு கேட்க என்ன சொன்னவங்க உங்களுக்கு? அவ என்ன சொன்னவ தான் அந்த சாப்பாடு சமைப்பேன் இந்த சாப்பாடு ஒரு பிரியாணி சமைக்க தெரியாடி பேந்தென்ன ஐயோ அவள் பிரியாணி நல்லா சமைப்பேன். உங்களுக்கு சும்மா சொல்லிக்கிறான். பிரியாணி தான் எங்க சுத்தி எல்லா இடம் கடையில் வாங்க நான் பண்ணி தரேன் உங்களுக்கு பிரியாணி. அது நான் நினைச்ச நேரம் வீட்டை இருந்து சாப்பிடுவோம். அதுக்கு என்ன டெலிவரியா? சரி பொறுங்க பாருங்க. இப்போ எனக்கு புரோக்கர் சொன்ன கதை உண்மையோ?
எனக்கு நீங்க சொல்லுங்க, நீங்க அவ போய் சொல்றான்னு சொன்னா அது முடிஞ்சது. இல்ல நாங்க மாப்பிள்ளை நான் சொல்றத கேளுங்க, மாமா சொல்றத ஒருக்கா கேளுங்க. நீங்க எனக்கு மாமா மாமா சொல்றது காது கொடுத்து கேளுங்க மாப்பிள்ளை. சரி சரி நான் சொல்றத கேளுங்க மாப்பிள்ளை. நீங்கள் 6 மாசத்துக்கு முன்ன ஒரு கல்யாணம் கட்டினீங்களாம், கட்டி அந்த பிள்ளை பிரச்சனை, அது என்ன பிரச்சனை? அது 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 இது அது அது வந்து அவருக்கு உங்களுக்கு சொன்னா என்ன, நான் அது அது பர்சனலான விஷயம் என்றாலும் அது உங்களுக்கு சொந்த விஷயம் சொல்ல தெரியாம இருக்கு. என்ன இடியப்பம் அவிக்க தெரியும். நான் உங்களுக்கு கேட்கறேன், நீங்க அங்க சாப்பாடு கடையை வச்சுக்கிறீங்களோ? எதுக்காக உழைக்கிற மாமா? சாரி மாமாண்டே வருது, நீங்க மாமா இல்ல இப்ப அப்படியே சொல்லுங்க மாப்பிள்ளை. இல்ல 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 எதுக்காக உழைக்கிறது சார்? உழைக்கிற மாப்பிள்ளை வந்து பாருங்க, வேலை போய் நான் உழைக்கிறேன் என்ன வந்து நிம்மதியா ஒரு வேளை சாப்பாடு சாப்பிடுறேன். ஆனா இங்க வந்து கல்யாணம் ஒன்றும் செலவழிக்க இல்லை, நீங்கள் எல்லாம் நாங்களாம் செலவழிச்சினாங்க. அது நான் சொல்றது எங்க ஊர்ல, நான் இங்க ஜெர்மனிலயோ டென்மார்க்லயோ போனேன்னு சொன்னா வந்து நான் ஒழுங்கான சாப்பாடு சாப்பிட்றேன்னு சொன்னா வீட்டு சாப்பாடு சாப்பிடணும். அங்கே எல்லாத்துக்கும் எத்தனை $, பவுன்ஸை கொடுத்து நான் வந்து வெளியில் கடையில் சாப்பிட முடியுமா? வீட்டை வந்து பார்த்தா என்ன அங்கேயும் வந்து பீட்சா பர்கர் கேஎஃப்சி ஓட பண்ணி விடலாமா? புரோக்கர்ட்ட நீங்க முதல் கல்யாணம் கட்டிக்க சொல்லிக்கலாமே, எனக்கு சமைக்க தெரிஞ்ச புள்ள விடுங்க. உங்களோட மகள் வந்து ஏன் போய் சொல்லணும் தனக்கு வந்து பிரியாணி சமைக்க தெரியும்? நான் கேட்டேன், என்ன பிள்ளைல அவ ஹைதராபாத் பிரியாணி, ஆம்பூர் பிரியாணி, அந்த பிரியாணி, இந்த பிரியாணி, தலப்பா கட்டி பிரியாணி நீங்க சொல்லித்தான் எனக்கே தெரியும். எனக்கு அவ சொல்லித்தான் தெரியும். அவளுங்க உங்க தாய் சமையத்துங்க திருவண்டாளை திருவள் சமைப்பலாம், நல்லா சமைப்பேன் கட்டிக்காரு. யூடியூப்பை பார்த்து தான் சமைக்கவே படிக்கிறான் இப்ப. அப்ப இது எவ்வளவு பெரிய போய் தெரியுமா? யூடியூப்பை பார்த்து தானே எல்லாமே நடக்குது மாப்பிள்ளை. அண்டைய பார்த்தேன் உங்க யூடியூப்பை பார்த்தானா குமார் படிக்கு பிள்ளைகள் இல்லை, யூடியூப்பை பார்த்தா இந்தியாவில் ஒன்று தான் செய்திருக்காங்க. அது அவங்க செய்யட்டும், செய்ய தெரியாது அவங்க இந்தியாவுக்கு போய் செய்யட்டும், அது இஷ்யூ இல்லை. இப்போ நான் என்ன சொல்றேன்னு சொன்னா வந்து ஏன் இப்படி போய் சொல்லணும், ஏன் இப்படி வளர்த்துருக்கீங்க உங்களோட பிள்ளைய நீங்கள்? ஐயோ மாப்பிள்ளை நீங்களும் தான் போய் சொல்லிக்கிறீங்களா? அப்போ நானும் கூட அம்மா கூப்பிட்டு கேட்கலாம், அம்மா இங்கே வாங்க ஒரு காலம் கூப்பிட்டு அம்மாட்ட கேட்கலாமா? நான் இதில் அம்மா இல்லை, அம்மா போயிட்டா கதவை போட்டுங்க. அது சரி தான், புது மோடி ஜாக்கெட் ஒன்று இந்த நான் கனடாவில் வரல, நான் இப்போ 3 மாதத்துக்கு பிறகு பொம்பளை பிள்ளைல ஒரு மோடி ஜாக்கெட் இல்லை, அது வீடு க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு அம்மாவும் இல்லையா வீட்டு? அம்மா அங்கே அவங்களோட வீட்டு சொந்த வீட்டில் நான் இது கட்டி போட்டு விட்டுட்டு போனால் எல்லாம் டஸ்ட் எடுத்துக்கொண்டு இல்லை இங்கே பாருங்க. என்னோட கதைக்க வந்தா ஐயா குதிச்சேரி போண்டாக்கு இல்லை, என்னோட கதைக்க வந்தா நான் அவங்களோட வைஃபுக்கு தான் வேணான். பிரிஞ்சாச்சு நீ என்னத்துக்கு எடுப்பான் வைஃப் என்ன அவங்களோட மகளுக்கு வேணும், நான் கொண்ட கொடுத்துறேன். இல்லை இனி வேணாம், நான் இப்போ போய் சொல்கிறேன். இங்கே மாப்பிள்ள சும்மா நான் சொல்கிறேன் கேளுங்க மாப்பிள்ள, சும்மா அடிபட்டு இருக்காதீங்க. நான் போய் சொல்கிறேன் பிள்ளை, நீ மாப்பிள்ளை சமைக்கிற அளவில் மட்டும் பேரம்மா, வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். நீ தெரியாது அவர் நல்லா சமைப்பா மாப்பிள்ளை, அஜினாமோட்டோ கொட்டுறா அதுக்கு முப்பு தானே, அது சரிதானே. இப்போ உங்களை மாதிரி தான் இருப்பேன் நான். நல்ல வேலை நான் உங்களோட வீட்டில் வந்து 2 நாள் 3 நாள் ரெண்டு தெரிஞ்சு கொண்டேன். இல்லைன்னு சொன்னா சரி இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? டைம் இல்லைன்றாலும் ஒரு மாதிரி முடிச்சுட்டேன்ல. அது சரி. எனக்கு இப்போ ஒரே குழப்பமாக கிடக்குமா அவ்வளோ சரியோ? யார் வீடு க்ளீன் பண்ண வந்திருக்கிறது? இப்போ கல்யாணம் தான் க்ளீன் பண்ணுவேன். உங்களோட மகள் மாதிரி தான் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான விஷயத்தை நீங்கள் யார் நீங்கள் ஒரு மாமா இல்ல தேர்ட் பர்சன். நான் லாயர்கிட்ட சொல்லிட்டேன் சரிதானே, நாளைக்கு நாளாண்டைக்கு உங்களுக்கு இது வரும், நீங்க சைன் பண்ணி கொடுத்தீங்கன்னா சரி நோட்டீஸ் வரும். விசாரணை கேட்காடா என்ன சாரி பைத்தியக்காரன், நான் புரோக்கர் பேசுறேன் உங்களை பேசிவிட்டேன். இங்கே ஆக்கள் என்ன கதையை கேளுங்க, உங்களோட ஊர்ல ஆக்கள், உங்களோட ஊர்ல எல்லா ஊர்லயும் எனக்கும் ஆக்கள் இருக்குதான் சரியோ? எல்லா இடம் எனக்கு நான் முதல் சண்டித்தனம் செஞ்சு தான் இங்கே வந்தேன். சண்டித்தனம் செய்யாம நான் இங்கே வரேன் சரியோ? நீங்க போலீஸுக்கு ஆமி எந்த ஆமி கடிக்க போறீங்க? அடிங்க யார் கடிக்கிறீங்க பாப்பா முகம், யார் சண்டித்தனம் செய்வோம்? நீங்கள் எங்க வந்தீங்க? இல்ல நீங்கள் எங்க வந்தீங்க? சண்டித்தனம் செய்யணும், நான் சண்டித்தனம் நான் வந்து நான் புள்ள வாழ்க்கை சம்பந்தமா கதைக்கு வந்தேன் சரியோ? எந்த பொம்பளை புள்ள நீங்கள் அங்க நின்று வந்து கல்யாணம் கட்டி போட்டு 5 நாள் 10 நாள் இருந்து போட்டு புறா சொல்லுவீங்க பிரியாணி சமைக்க தெரியலன்னு சொல்லி இந்த கண்டவ கடையெல்லாம் நியூஸ் போடுறோம். ஆக்களுக்கு தெரியும் தானே, மக்கள் தெரியட்டும் பிரச்சனை நடக்கிற பிரச்சனை. ஆக்கள் தெரிஞ்சாதான் இப்போ பிரச்சனை தெரியும். நீங்கள் நைஸா உங்க உதாரணத்து உங்க இருக்கிற பிள்ளையார், அந்த பிள்ளையார் உதாரணம் மோடி ஜாக்கெட் இந்த மோடி ஜாக்கெட் ஆச்சு அது வந்து அந்த இதுக்கு வந்து நிக்கணும். என்னதுக்கு? இல்ல நான் கேப்போம் கூப்பிடுங்க. என்னதுக்கு வந்தீங்க? தகாஜி ஜலவாங்க வழியில யாருங்க மட்டும் உங்களோட வேலையை மட்டும் பாருங்க மாமா. நான் தான் சொன்னா மகளோட கதைக்கிறதோ மகளோட கதைக்கிறேன். மகளோட நான் எப்போ பிரியாணி சமைப்பாவ நான் சொல்றது கேளுங்க மாப்பிள்ளை. ஒரு 10 டிஷ் சமைக்க சொல்லுங்க. நான் சொல்றது கேளுங்க. ஊருக்கு போயிட்டு என்ன சொல்றேன் சரிதானே? இல்ல 10 டிஷ் சமைச்சு எனக்கு லைவா காட்ட சொல்லுங்க. இது எனக்கு இந்த உங்களோட கதை விசர் கதை நம்பிக்கை தான். எனக்கு கோபம் வந்து என்ன இருளேத்த கூடாது சரியோ? எனக்கு கெட்ட கோபம் நான் நம்பிக்கை தான் மாமா வாழ்க்கை. இங்க பாருங்க, நான் உங்களை ஒரு மனுஷன் மதிச்சு காய்ச்சி கொண்டிருக்கேன். ப்ளீஸ் இங்கே பாருங்க என்னன்னு சொன்னா நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், கொத்து, பிரியாணி ஒரு 3 வெரைட்டி பிரியாணி, அடுத்த புட்டு, நண்டு கறி. இது நண்டு கறி தேவை தெரியும் தானே உங்களுக்கு? நீங்கள் வளர்ந்து 4 பிள்ளைய பெற்ற. இல்லை நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன். நீங்கள் கல்யாணம் பார்க்க என்ன சொன்னீங்க? புள்ள வடிவான பிள்ளையாக இருக்கணும், மெல்லிய பிள்ளையாக இருக்கணும், டண்டு சரியோ? புரோக்கர் சொன்னாங்க அதையா மெல்லிய பிள்ளையாக இருக்கணும், உங்களோட விட உயரமாக கூடாது சொன்னீங்களோ இல்லையோ? சொன்னீங்க சரியோ? அது மற்ற சொன்னீங்க எங்களுடைய ஆக்கடா இருக்கணும்னு சொன்னீங்களோ இல்லையோ? உண்மை அது உண்மைதானே? சரி அதை விடுவோம். அது சரி ஓகே, அது உங்களுடைய ஆக்கடா இருக்கணும்னு சொன்னீங்களானே. அதை விட என்ன சொன்னீங்க சொல்லுங்க பாப்போம். வேறு என்ன சொன்னீங்க? சமைக்க தெரியும் நீங்கள் அது சொல்லி அது புரோக்கர் எனக்கு அந்த கதை சொல்லல.
இந்த கதையெல்லாம் சொல்லல. நீங்க சொன்னீங்க கதைகள் அவாக்கு அவாண்டு படிச்ச பிள்ளைகள் எல்லாம் பொம்பளை பிள்ளைகளா இருக்கணும்னு சொல்லி லேடிஸ் காலேஜ் தான் படிச்சவா பிள்ளை. சரி அது என்னது சொன்னீங்க? சரி அதை விட புரோக்கர் நான் புரோக்கர் வந்து எனக்கு சொல்லியிருக்கணும். நீங்கள் புரோக்கர்கிட்ட சொல்லியிருக்கணும், அண்ணே நான் பிள்ளை சமையல் வேலைக்கு தான் ஆள் எடுக்கிறேன். எனக்கு கல்யாணம் கட்டி கல்யாணம் கட்டி வாழ்றதுக்கு நான் ஆள் எடுக்கிறேன். நான் கதைக்கிறேன் முதல்ல எனக்கு டைம் தாங்க சரியோ. ஏன்னா நான் இப்போ கூட கதைக்கிறது தான் பண்ணேன். நான் சண்டை பிடிக்க வரையில சண்டை பிடிக்கணும் என்னதுக்கு வந்து எப்படி வந்து என்ன தெரியும். அப்போ நீங்கள் என்ன செய்திருக்கணும்? புரோக்கர்கிட்ட சொல்லியிருக்கணும், ஐயா புரோக்கர் ஐயா எனக்கு வந்து நான் சமையல் வேலைக்கு தான் ஆள் எடுக்கிறேன். நான் கல்யாணம் கட்டி புள்ள குட்டி போடுறது சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எடுக்க இல்லை. எனக்கு சமையல் வேலைக்கு தான் ஆள் தேவை. முதலும் இப்படி தான் நான் ஒரு பிள்ளைய கல்யாணம் கட்டுறேன்னு சொல்லி இடியப்ப பிரச்சனை சொல்லி இடியப்பம் வைக்கிறது விட்டுறான்னு சொல்லி நீங்கள் இந்த புரோக்கர் சொல்கிறாங்களே. இப்போ இந்த கல்யாணம் முதலே சொல்லி இந்த பிரச்சனை சொல்லி நான் கட்டி வச்சிருக்க மாட்டேன். என் பிள்ளை வாழ்க்கை நாசமாக்கி இருக்க மாட்டேன். மைக்கு என்னதாகும் சில விஷயம் வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்கணும். வெளிநாட்டில் 55 வயசுக்கு அப்புறம் நாங்கள் ஒரு கல்யாணத்தை கட்டுறோம்னு சொன்னால் இன்னத்துக்கு கட்டுறோம் சந்தோஷமாக கடைசி காலங்களில் இருந்து சமைச்சு சாப்பிட்றதுக்கு. உங்களோட மகளுக்கு 22 வயசுன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீங்கள்லாம் சொன்னீங்க வயசானாலும் பரவாயில்ல வெளிநாடுண்டா காலமெண்டு கட்டித்தரேன். 55 வயசுல பேசாஞ்சு போல பொடியலும் இருக்கலாம் குடியாரனு கட்டி வச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. பேசாம இருந்திருப்பாங்க. அப்படி குடிக்கிறேன் நீங்கள் அப்படி குடிக்கிறீங்க. நீங்கள் வெளிநாட்டு சாராங்க படப்பார் இல்லைன்னு சொன்னால் வெளிநாட்டு சாராங்களா அது எழுதலாம் விளங்குது. எனக்கு உங்களோட நடவடிக்கைகளை பார்க்க போங்க ப்ளீஸ். நீங்கள் கல்யாணம் நிற்காதீங்கோ, எனக்கு டைம் ஆகும். எனக்கு இங்கே வாங்க எனக்கு வந்து கல்யாணம் நிற்காதெல்லாம் தேவையில்லை. எந்த பொம்பளை பிள்ளைங்க வாழ்க்கை நீங்கள் இப்போ நான் சொல்கிறேங்க நீங்கள் போயிடாது நாட்டை விட்டு நீங்கள் போயிடாது. நான் அந்த அதுக்கு செய்வேன். நாட்டை விட்டு வீட்டை விட்டு இறக்கிறது நான் செய்வேன். அதை பார்ப்போம். வீட்டை வச்சு யார் செய்கிறது என்ன செய்யறது பார்ப்போம். அதை நான் பார்க்குறேன். ஒரு கண்ணை கட்டணும் நான் பார்க்குறேன். நீங்கள் வீட்டை விட்டு வலிக்கிற கட்டி தானே நான் பார்க்குறேன். பிள்ளை இந்த வாழ்க்கையை நாசமாக்கி போட வீட்டை விட்டு வலிக்க வேற ஆட்ட மோடிச்சாங்க இங்கே ஒன்று விட்டுருவோம். இங்கே ஐயா நீங்கள் போங்க முதல் எல்லா இடம் சுற்றி கேமரா போட்டிருக்கோம் போலீஸில் கொடுத்து விட்ருவேன். ஓ ஹலோ நீர் எதுக்கு உங்களோட அப்பாவை இங்கே வேற சொன்ன நீர் ஏன் வேற சொன்ன நீர் உமக்கு ஒரு அவர் வந்து ஆக்களுக்கு முன்னால் வீட்டுக்குள்ளே கத்தி போட்டு போகிறார். எனக்கு எவ்வளோ பெரிய அரியணை தெரியுமா? இது பார்த்தாம நீங்கள் நியூஸ் கொடுத்துருக்குறீங்களே பிரியாணி செய்ய தெரியான்னு சொல்லி விவாகரத்துக்கு ஒரு நேரம்னு சொல்லி இன்றைக்கு ஒரு நியூஸ் வந்துருக்குது. எனக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்குது சொல்லுங்க பாப்பா. உண்மையை சொல்லுங்க. உமக்கு பிரியாணி மட்டுமா வைக்க தெரியாது? அதனாலே அவங்க நான் டிவோர்ஸ் பண்ணான் இல்லையே? உமக்கு புட்டை வைக்க தெரியாது, டியப்பம் வைக்க தெரியாது. பேருந்து விசர்க்க அவர் வந்து தேவையில்லாமல் சண்டி எல்லாம் மடி நானும் ரவுடி தான் தெரியும் தானே. சண்டி எல்லாம் மடிச்சு கட்டி இப்படி கட்டி கொண்டு இருக்கிறார். ஒரு நிமிஷம் லைன் இல்லைங்க நீ போப்பா. இப்போ வேணாம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நீ வெளியில் போ. இங்கே ஃப்ரெண்ட் வந்து நிற்கிறான். நீங்கள் இல்லை நீ முடிஞ்சது தான் சரிதானே. அப்பாவை சத்தம் போடாமல் இருக்க சொல்லுங்க. உங்களுக்கு நான் உங்களோட சீதன காசும் திருப்பி தர மாட்டேன், ஒன்றும் தர மாட்டேன். தெரியும் தான் எனக்கு கொழும்புல சிஐடியில் ஆக்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி போடுவேன். என்ன ஊரில் சண்டி என்ன நாங்கள் வெளியில் சண்டி வந்து பார்க்க சொல்லுங்க. உங்கள் ஏரியா பக்கம் வெளிநாட்டுக்கு வந்து பார்க்க சொல்லுங்க. எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? சத்தப்பட நான் சொல்கிறது கேளுங்க. உங்களோட அப்பா நீங்கள் அங்கே இயக்கத்தில் தடுப்பில் போகாத வந்து சொன்னேன் காலையிலான்னு சொல்லி வந்து சொன்னீங்க. நான் சொல்கிறேன் நான் சொல்லி விடுறேன் பிடிச்சி என்ன சேட்டை வர்றீங்களா நீங்கள்? நான் அதை அங்கே சொல்லணுமா? என்ன இப்போ சாரி அப்போ சொல்லிக்கணும். ஏன் அப்பா வந்தவர் அவர் எதுக்கு வந்து இவ்வளோ பேருக்கு முன்னாடி எல்லாரும் நக்கல் அடிச்சு கொண்டிருக்கேன் பார்க்க சிரிச்சுக்கணும். நான் ஒரு கௌரவமாக வரேன். வெளிநாட்டில் இருந்து வந்து வீடு கட்டி வச்சிருக்கிறேன். இதுக்கா உங்களுக்கு இல்லை சத்தம் போடாமல் இருக்கணும். அப்போ சொல்ல ஒரு பிரச்சனையும் வரக்கும். நான் டென்மார்க் போய் ரங்கும் வரைக்கும் ஒரு மூச்சு வரக்கூடாது. ஓ டிவோர்ஸ் தான் விடும் சும்மா. நான் வேறு அலைன்மெண்ட் பார்த்துட்டேன். நாங்கள் அங்கே அலைன்ஸ் பார்த்தாச்சு. சும்மா இருங்கோ வைங்கோ நீங்கள் சேட்டை. அப்பா இந்த பொட்டுகள் என்னப்பா ஊரில் வந்ததும் தெரியாமல் வந்திருக்கும். நான் இப்போ ஹயஸ்காரனை கடிச்சு போட்டு போகணும். ஒரு கிழமை டிக்கெட்னா நான் வேறு டிக்கெட்டை மாற்றிட்டு ஓடிடுவோம்ப்பா. சரி நீ போடியா? ஐயோ ஒன்றும் வேணாம் போ. காசு நான் அனுப்பிடுறோம் போ.